அண்மை செய்தி. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள சசிகலா மற்றும் திமுகவில் இணைந்துள்ள ஓபிஎஸ் மீது டிடிவி தினகரன் மறைமுக தாக்கல் நடத்தியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சசிகலா மற்றும் ஓபிஎஸ் மீது டிடிவி தினகரன் மறைமுக தாக்குதல் நடத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், புதிதாக கட்சி தொடங்கியுள்ள சசிகலா, திமுகவில் இணைந்துள்ள ஓபிஎஸ் இவர்கள் மீது டிடிவி தினகரன் கடுமையாக மறைமுகமாக தாக்குதல் நடத்திய தேவைப்படுகிறது. அவர் கூறிய கருத்துக்கள் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதற்கான வாழ்த்து செய்தியை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக தனது தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த தெரிவித்த அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மறைமுகமாக சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக சாடியிருக்கிறார். அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே தெய்வம் அம்மா அவர்களும் இவ்வுலகில் இருக்கும் காலமெல்லாம் இல்லை என சொல்லாமல் பெருவோரின் முகம் பூரிக்கும் அளவிற்கு அள்ளி கொடுத்த வள்ளல்களாக திகழ்ந்தனர். அத்தகைய இருவரும் தலைவர்களின் நல்லாட்சியை தமிழகத்தில் மீண்டும் அமைப்போம் என சூளுரைத்துக் கொண்டிருந்தவர்கள் தீய சக்தி திமுகவில் இணைவதும், தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அம்மாவின் தொண்டர்களை துண்டாடும் எண்ணத்தில் மக்கள் விரோத திமுகவுடன் மறைமுக கூட்டணி அமைத்து துரோகம் இழைக்க துணிந்துவிட்டனர் என ஓ பன்னீர்செல்வத்தை மறைமுகமாக சாடியிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அடுத்ததாக நேற்றைய தினத்தில் தனது கட்சி பெயரை சசிகலா அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அவரையும் மறைமுகமாக இந்த அறிக்கையின் வாயிலாக சாடியிருக்கிறார். தமக்காக மட்டும் வாழும் மனிதர்களை, தம்மை சுற்றியே சிந்திக்கும் சுயநலமிகளை காலம் சக்கையென துப்பி தூர வீசிவிடுகிறது. அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணம் அவர்கள் வாழ்ந்ததற்கான சுவடுகள் கூட இல்லாத அளவிற்கு பாலைவனமாக விடுகிறது. ஆசைக்கும் அளவின்றி தலைமுறையாக தங்களின் குடும்பமே ஆட்சி செய்ய வேண்டும் என்று பேராசை கொண்டிருக்கும் திமுகவுக்கு ஆதரவாக எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் திடீரென உருவாகும் கட்சிகள் காலப்போக்கில் தானாகவே செல்லா காசாகிவிடும் என்று மறைமுகமாக சசிகலாவை விமர்சனம் செய்து இந்த அறிக்கையை டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.